கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், மிகப்பெரிய வாய்ப்பு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் 2026 650 வேக்கன்சி அக்ராஸ் இந்தியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோட்டல் வேக்கன்சியோட அதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, முக்கியமாக லாஸ்ட் இயர் 2023ல் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் எப்படி இருந்தது, அதோடைய கம்பேரிஷன் அனலைசிஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். யாரும் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நியூ அப்டேட் உங்களுக்கு வரும். இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ஸ் கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவாக மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், ஆர்பிஐ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்டேட் எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள், ரெக்யர்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் பேனல் இயர் 2025 இன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்கள் எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 650 போஸ்ட் அசிஸ்டன்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா rbi.org.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதனால் எலிஜிபிலிட்டிஸ் என்ன, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், ஆன்லைன் எவ்ரி திங் பார்க்கலாம். பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம February 16 ஓப்பன் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் டேட் March 18 வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸாம் டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டென்டேட்டிவாக April 11 வச்சுருக்காங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் June 7, 2026 இருக்குது. ஸோ இப்போயே நம்ம கரெக்டாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சென்னை ரீஜியன் பொறுத்த வரைக்கும் எத்தனை போஸ்ட் இருக்குது பாருங்கள், 53 போஸ்ட் இருக்குங்க. ஸோ அவுட் ஆஃப் 650ல் ஸோ கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எலிஜிபிலிட்டி கேட்டேரியாவில் ஸோ கண்டிப்பாக ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஏஜஸ் பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் 20 and 28 இருக்கணும். இன்கேஸ் எஸ்சி எஸ்டாக இருந்தால் 33 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி இருந்துச்சு அப்படின்னா 31 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதோடைய கட் ஆஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 60%, 55%, 50%க்குள்ளே தான் நீங்கள் 50% அண்ட் எபோவ் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் அப்படின்னா ப்ரிலிமினரியில் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பேங்க் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி தாங்க இந்த பேட்டர்னு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 questions, 30 marks, 20 minutes. நியூமரிக்கல் எபிலிட்டி 35 questions, 35 marks, 20 minutes. அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 35 questions, 35 marks, 20 minutes. ஸோ டோட்டலாக 100 questions 60 minutesல நீங்கள் கிராக் பண்ணணும். ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் அதில் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். ஸோ அப்படியே மெயின் எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாமுடைய மெயின் எக்ஸாம் மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்ட் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டு வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. நம்முடைய சவுத் ஜோன் பொறுத்த வரைக்கும் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், ட்ராண்ட்ரம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் ஜஸ்ட் 50 rupees. அதே மாதிரி ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 450 rupees எக்ஸாமினேஷனுடைய ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், சென்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டில் தமிழில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜில் எழுதலாங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இருக்குது. கண்டிப்பாக தமிழில் இருக்குது அப்படின்னு மறந்துடாதீங்க. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ ரீஜனல் லாங்குவேஜில் கொடுத்துருக்கனால ஈஸியாக நம்ம படித்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சென்டர்ஸ் மெயினாகவே எல்லாமே இருக்குதுங்க. ஸோ சேலம், ஈரோடு, திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர் மேக்ஸிமம் ஆல் சென்டர்ஸ்லேயே நீங்கள் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்போ முக்கியமான கட் ஆஃப் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ அதாவது டார்கெட் 2023 கட் ஆஃப் அனலைசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை ரீஜியனுக்கு அவுட் ஆஃப் 100 marks ஃபிலிம்ஸ் 92.25 இருந்திருக்குதுங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் 200 மெயின்ஸில் 120.75 இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா
ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அருமையான ஒரு போஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர்ஸ், சிம்பிளிஃபிகேஷன்ஸ், நம்பர்ஸ், சீரீஸ், ஸோ ஃபவுண்டேஷன் டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பசில்ஸ் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ கிராமர் ரூல்ஸு, காம்ப்ரஹென்சிவ்ஸு, ஸ்பாட்டிங் எரர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு 6 மந்த் எனக்கு வந்து படித்தாலே போதும். அதே மாதிரி பேசிக்கலி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்ச் 1 இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா 9442112979 பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கூட கேட்டுக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.